ஆளு பாக்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னுதாங்க இது. ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னுதாங்க இது. ஒண்ணு இன்னொன்னு அட இன்னொன்னுதாங்க இது. ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னுதாமா இது. ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னுதான் இது. ரிப்பீட். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் கையை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே? திரும்பவும் கையை ஆட்டு. டேய் சுகர் பேஷண்டா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்தில் சாப்பிட்றேன் நானு. வரலாற்றது இப்போ நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆடினது பத்தியா சுகரு. ஒண்ணு த்ரிஷா, இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ். ரிப்பீட். ஒண்ணு த்ரிஷா, இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ். இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான். அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத. பாலாஜாபாத் பக்கத்துல அவலூர் ஏரி இருக்கு. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிப்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்துல எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பண்ணாட, திருட்டு, எச்சிக்கால நாய. இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கே அவதூறு, அவதூறு. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம், சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பட் இப்போ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். நம்ம ஆட்சிக்கு வந்தா, அது என்ன வந்தா, வருவோம். என்னடா டேய், நீ என்னடா பெரிய சிஎம் மாதிரி வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு சுத்துற? பட்டி வெட்டி சட்டை நான் கட்டாம வேற எவன் கட்டுவேன்? கோட்டையில சிஎம்மா உட்கார போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு. சீஃப் மினிஸ்டர் கனவால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல, காக்கா அதான். மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க. காக்கா அப்பப்போ சிஎம்மா மாறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். காக்கா சிஎம் ரூமுக்கு போனா காக்கா சிஎம் மாதிரியே நின்னா. காக்கா சிஎம் தன்னை நினைச்சுக்கிட்டா. காக்கா சீஃப் மினிஸ்டராவே தன்னை நினைச்சுக்கிட்டான். இப்படிதான் காக்கா தன்னை சிஎம்மா நினைச்சான். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். சொல்லும் போதே தெரியல டூப்னு. கிரேட் இன்சல்ட். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். தெப்பக்குளத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். பாத்தீங்களா என்னாச்சு? உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு. இவன்லாம் ஸ்கூலுக்கே போனதில்லை.
எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். யூனியன் லீடர் பேசுறேன். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஏமாத்துறீங்க தம்பி? நம்பிக்கை கொடுக்கலாமா இப்படி? உங்களுக்கு அதுக்கான வயசு இல்ல, அதுக்கான மெச்சூரிட்டி இல்ல, அதுக்கான தைரியம் இல்லைன்னா தெரியாம பண்ணிட்டேன் மேடம். இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டா கொடுப்போம். முட்டாளுன்னு நினைச்சிட்டியா நீ? இவர் வருவாரு, வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. நாங்க என்ன சும்மாவை வாங்கி என்ன பேங்க்ல லோன் போட்ட வாங்கிக்கிறாங்க எங்க அம்மா எங்க அப்பா. என்ன நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. இவன் அவன்ல எங்களுக்கு வேறெங்கும் கரைகள் இல்லை. சும்மா எதையும் சொல்ல மாட்டான். யார் யாரு? வேற யாரு? இந்த விஜய் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ரெடி ஃபார் டேக். ரெடி டேக்கிங். டைரக்டர் சார் ரெடி, ஃபீல்ட் கிளியர், ஸ்டார்ட் கேமரா. பை 12 டேக் 2 அண்ட் ஆக்ஷன். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். சூப்பர் பஞ்ச் தலைவா. வேற லெவல்ல எடுத்துருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஒரு அதிசயம், அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வரமாதிரியான பேசிட்டு இருக்கறவே? அது என்னப்பா, அது தற்குறியா? திரும்பி திரும்பி தான் தற்கூரி நிரூபிச்சுட்டே இருக்கான். இவர் தற்கூரின்னு சொல்லக்கூடாதா? இவங்க மக்கள் மக்கள் எல்லாம் தற்கூரி சொல்லடா. நீ சொல்றத கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு உன் பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் டிவிக்கு அவன் தான் தற்கூரின்றோம். நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு எங்களெல்லாம் பார்த்தா தற்குறி கூட்டம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, டிவி கே சைடு இருக்கிறவங்க எல்லாரும் தற்குறி தாங்க. ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறாரு. 2024 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம் உறுதி. 2 பேர் தான் நடுவில் போட்டியே, ஒன்று டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா அவன் தான்டா நானு. உன்னையே நீயே கேக்குற. இப்போ அவங்களாம் தற்கூரி எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டேன். அது இங்க பேச கூடாது, கீழ் பக்கத்துல போய் பேசு. ஏன் வீடு அங்க தான், உனக்கு எப்படி தெரியும்? ஓ வீடு அங்க தான், அப்ப இங்க இருந்து போயிரு. போயா போடா. சும்மா பிளாஸ்ட் தான். பிளாஸ்ட் தான். நான் 8 வயசுலயே பாம்பு போட்டவன். எனக்கு அது ஒண்ணு புதுசு இல்ல. அட நார பயல. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்.
இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா இந்த விஜய தொட்டோம். ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம். என்னப்பா நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி நீ என் காதை தொட்டு பாப்போம். நான் ஓடட்டா, ஓடியா 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 நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. சந்தோஷம் தாங்க. பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில் ஊத்திக்க. இங்க பாரு, போனோன்னு முடிய வெட்டிரு. வெயிட் குறைஞ்சிருங்க. வெட்டி ஜேபுல வச்சுக்கியா. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. அறிகுறி சும்மா கலக்குறான்டா. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. எங்க வீட்டுக்காரரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். தற்குறி. தற்குறி. தண்ணீரில வாழும் மீன். நான் தளபதியோட ஃபேன். தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு சீன். எதிர்கட்சிக்காரங்களுக்கு நாங்க தான் டான். தற்குறி. ப்ரோ, கூட்டம் சேர்ந்துச்சு. 2026 தலைவர் உட்காருவாருங்க கூட, நாங்க நிப்போம். மத்த எவனுமே வந்து இதுக்கு மேல தற்குறி. வெயிங்க முதல்ல. சேர முதல்ல கீழே வைங்க. தற்குறி. நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சு பார்க்கல. கிட்ட பார்த்தோம். செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம. அடுத்த சிஎம்ஏ அவருக்கு தான் நாங்க எல்லா ஆதரவும். லேடிஸோட மகளிர் மொத்த ஆதரவும் அவருக்கு. நண்பா, நண்பி, என்னடா? இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. உன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம். நாங்க படிச்சு உள்போமா. ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. என்னடா பண்ற? நடு அடிச்சு தொலைச்சு. இல்ல படத்துக்கு. சாரி, ஸ்லிப் மை மைண்ட். எது? சாரி, ஸ்லிப் மை மைண்ட். Thank you. இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கு. கிளிக்கு. சண்டை போடுற மாதிரி கொடுங்க. இப்ப பாடுறா டிச்சிங்க. இப்ப பாடுறா. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.